மேகி நூடுல்ஸில் காரியம் அதிக அளவில் இருப்பது கண்டறியப்பட்டுள்ள நிலையில் அதனை பல மாநிலங்கள் தடை செய்துள்ளன. இதுகுறித்து தமிழக அரசு சோதனை நடத்தி வரும் நிலையில் உடனடியாக அதனை தடை செய்ய வேண்டும் என தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக எமது செய்தியாளர் ராஜாவுக்கு விக்ரமராஜா அளித்த நேர்காணலை இப்போது பார்க்கலாம். மேகி நூடுல்ஸில் ரசாயனங்கள் கலந்துருக்கிறதா குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. சில மாநிலங்களில் அது தடையும் ஏற்பட்டிருக்கு. இது தொடர்பாக உங்களுடைய பார்வை? இல்லை, மேகி என்பது ஒரு அமெரிக்க நாட்டு கம்பெனி, நெஸ்லே ப்ரொடக்ஷன் கம்பெனி. இந்த நிறுவனம் ஏற்கனவே 1997 அவருடைய காப்பித்தூள் விற்பனையில் கூட 200 கிராம் காப்பித்தூள் விற்பனை செய்ய வேண்டும் என்று சொன்னால் 183 கிராம் இருந்தது. இதை வியாபாரிகள் மீது பொதுமக்கள் புகார் கூறினார்கள். ஆனாலும் கூட நாங்கள் அந்த கம்பெனியை எதிர்த்து கடுமையாக போராடினோம். ஆனால் அந்த போராட்டத்திற்கு அந்த அரசு துறை அதிகாரிகள் மௌனம் சாதித்தார்கள். இந்த மௌனத்திற்கு பின்னால் என்ன இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தை உடனடியாக தடை செய்திருக்கிறார்கள். உண்மையில் பாராட்ட வேண்டும். இது டெல்லியிலும் அதை பிரகடனம் செய்திருக்கிறார்கள். ஏன்னா குறிப்பாக என்ன சொல்லுகிறோன்னு சொன்னால், இந்த மேகி என்ற மட்டுமல்ல, வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்த உணவுப் பொருட்களை கடுமையாக இந்தியாவிலே கால் பதித்து கொண்டிருக்கிறது. இந்தியா 130 கோடிகளை தாண்டக்கூடிய மக்கள் சக்தி உள்ள நாடாகவும் ஒரு வாங்கும் சந்தை நிறைந்த நாடாக இருக்கின்ற காரணத்தினால் ஒவ்வொரு நாடும் எங்களை குறித்து தாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த உணவுத்தன்மைகளை எப்படி பயன்படுத்தினாலும் நமது அரசு துறை அதிகாரிகளை சரி கட்டி விடலாம் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் கால் பதித்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கொக்கோகோலா பெப்சி என்ற நிறுவனம் கால் பதித்து நச்சுத்தன்மை உள்ளதாக ஆய்வுக்கூடம் செய்து பாராளுமன்றத்திலே தடை செய்தார்கள். ஆனாலும் அதை ஒரு நீதிமன்றத்தை சேர்ந்து ஒரு தடை ஆணை வாங்கி வைத்துக்கொண்டு இன்று விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் விற்று கொண்டிருக்கிறோம், வேறு வழி இல்லாது. அதே போன்றுதான் மேகி என்ற நிறுவனம் இன்று மக்கள் மத்தியிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. வியாபாரம் முழுமையாக குறைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ வாங்கி வைத்துக்கின்ற ஸ்டாக், இப்போ எங்கிட்ட இருக்கிற பொருட்களை எல்லாம் கம்பெனி இடத்துல திருப்பி கொடுக்கக்கூடிய சூழலை நாங்கள் தள்ளி கொண்டிருக்கிறோம், திருப்பி கொடுத்து கொண்டிருக்கிறோம்.